சதம் தேசங்களுக்கு தகப்பனாகுது என்று வாக்குத்தத்தங்களை அறிக்கை பண்ற நேரத்தில் அவர்கள் ஆண்டவர் சொல்லிக்க நக்கலாகவும் நளினமாகவும் சிரித்தார்கள். சிரிப்பண்டு இவர்களுக்கு அதுக்கும் அர்த்தம் புரியும்படியாக ஈசாக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். அதுல ஈசாக்கு அதுக்கு என்ன அர்த்தமா? சிரிப்பண்டு அர்த்தமா ஈசாக்கு குழந்தையை கொடுத்தார். அப்ப என்ன பண்றாருன்னா வார்த்தையை சொல்றதுக்காக இந்த காரியத்தை அவர் செய்தார். இருக்கிறவருமாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் அவர் முன்னோடியானார். தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னா அது வாக்குத்தத்தம் தான். பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு சொன்னா அது நீதிமானுக்கு தான், அது மாறாது. பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்குன்னா நீதிமான் தான். நன்மையும் கிருபையும் முன்ன தொடரும்னா நன்மையும் கிருபையும் தொடரும். புரியுதா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதைத்தான் சொல்றார். எப்படி பிறந்திருக்கிறோம்? தேவனால பிறந்தனாங்க. முதல் பிறப்பு மாம்சத்தின்படி அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிறப்பை பற்றி சொல்ல இல்ல, வசனத்தினால வார்த்தையினால பிறந்தோம். வார்த்தையினால தேவனுடைய வார்த்தையினால பிறந்த பிறப்பை சொல்ற. இப்படி பிறக்கிறவன் என்ன ஜெயிக்கிறவனாம்? உலகத்தை ஜெயிக்கிறவன். நாங்க வெல்லுறது போல தோற்றம் அளிக்கிறதாலேயோ அல்லாட்டி உணர்கிறதாலேயோ வெல்றவர் அல்ல. தேவன் அப்படி சொல்லிட்டார், நீ பிறந்தால் உலகத்தை ஜெயிப்பார் என்று சொன்னதுனால நாங்க உலகத்தை ஜெயிக்கிறோம். அவன் விளங்கிட்டா. அப்ப இந்த வசனம் இதைத்தான் வலியுறுத்து. அப்ப சும்மா மேலிடத்தவாக நாங்க வாசிச்சுட்டு போவோம். கடந்த நாட்களில் திருப்பி 5வது வாரமா சொல்றேன். ஒரு கதை சொல்லிட்டு வந்தேன். அவர் சொல்றாருன்னா, நீ என்னை கத்தாவே கத்தாவே என்று உலகத்திலே இருக்கிற அத்தனை பேருக்கும் இயேசுவை தெரியும். கத்தரை என்று கூப்பிடாத, என்னுடைய பிரின்சிபல், என்னுடைய கொள்கைகள், கோட்பாடு என்னவென்று அறிந்து அதன்படி செய். அல்லாது போனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ வரவே முடியாதுன்னு சொல்றார். அப்போ அவருடைய கொள்கைகள், கோட்பாடுகள் என்ன? ஒரு இடத்துல சொல்றார், அங்கேயும் போனேன், கொரிந்தியருக்கும் போனேன். இங்க சொல்றார், என்னிடத்துல என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய். 2 பேரும் உதாரணமா சொன்னார். ஒரு முட்டாளை, ஒரு புத்திசாலியையும் சொன்னார். முட்டாள் கேட்டுட்டு சமரி ஸ்டேட்மெண்ட்னா சுருக்கமா சொல்றேன். முட்டாள் கேட்டுட்டு செய்ய இல்லை, புத்திசாலி கேட்டு தன்னுடைய வாழ்க்கைய வார்த்தையின் மேலேயே நடத்தினார். அப்ப இந்த மனுஷன் வெற்றி பெற்றுட்டான். புத்தியுள்ள மனுஷன் சரியான காரியத்தை செய்து வெற்றி பெற்றுட்டான். என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுவதோ அதன்படிதான் செய்யும். தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா ஒன்றுமே செய்யணும். இந்த மனுஷன், இன்னொரு மனுஷன் தோத்து போயிட்டான். என்ன காரணம் என்றால், தேவன் எதை சொன்னாரோ அதை செய்யாமல் உலகத்தார் என்ன சொல்றார்களோ, அயல் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், பாட்டி வைத்தியம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதான் நடக்கிறது. தேவன் சொன்னதை கேட்டு நடக்கிறதே. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த உலகத்தின் சிந்தையை கொஞ்சம் விலக்கி வச்சிருக்கோம். உலகத்தின் எண்ணங்களை கொஞ்சம் விட்டுட்டு தேவனுடைய எண்ணங்களை கொஞ்சம் ஒப்புகுத்தி, தேவன் என்ன சொல்லுகிறார், என்ன விரும்புகிறார் என்று அறிஞ்சு, ஒரு காதலன் விரும்புறத அதிகமா விரும்பி பரிசு பொருட்களை அனுப்புறதுக்கு தயாரா இருக்கும். அவனுக்கு என்ன பிடிப்பா இருக்கும், என்ன விஷயங்கள் ரெண்டா பிடிக்கா இருக்கும், என்ன உடுப்பு கொடுத்தினா பிடிப்பா இருக்கும், என்ன கலர் உடுத்தினா பிடிப்பா இருக்கும், இதையெல்லாம் தேடி கற்றுக்கொள்றோம். அப்ப தேவன் என்ன விரும்புகிறார் என்றதை எழுதி வச்சிருக்கேன். என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல கட்டினவனும் கூப்பிட்டு பேசலாம். என்னுடைய வார்த்தையின்படி அசையாம நிற்கிறவன், வார்த்தையை கேட்டு அதை பேசுற மனுஷனை சூழ்நிலை ஒருபோதும் அசைக்க முடியாதுன்னு சொல்ற. அப்ப
இதுல ஒரு மனுஷன் தோத்து போயிட்டான். இந்த மட்டும் தோல்விக்கு காரணம் என்ன? பெருவெள்ளமோ பெருங்காற்றோ பெருமழையோ அல்ல, அவைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அதற்கும் அவைக்கும் சம்பந்தமே இல்லை. இவன் வார்த்தையை கேட்டான், அவன் வாழ்க்கை வார்த்தையின் மேல கட்டப்படும், வார்த்தையின் மேல கட்டப்படையில் தேவையில்லாமல் இவன் வார்த்தை இப்படி செய்யவும் இல்லை, தேவையில்லாமல் நஷ்டத்தை அனுபவித்தான். இங்க ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன் ஒருவன் ரட்சிக்கப்படாதவன் சொல்ல இல்லை, இருவருமே ரட்சிக்கப்பட்டவர்கள், இருவருமே வசனத்தை கேட்டவர்கள். ஆனால் தோத்து போயிட்டான். இன்னைக்கு நான் ஏற்கனவே பேசின மாதிரி அநேக கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்து தேவனுடைய கவனமாக்களுங்க. நான் கவனிக்க வேண்டிய அது முன் உதாரணமா சொல்லிட்டேன், இப்ப கவனிக்க வேண்டிய பகுதிக்கு வந்துட்டேன். அநேகர் சர்ச் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்குள்ள வாராங்க. தேவனுடைய வார்த்தை தான் என்னன்னு தெரியாது, தேவனுடைய வார்த்தையை தெளிவாக கேட்கிறது இல்லை, வார்த்தையின்படி காரியங்களை செய்யறது இல்லை, யாரும் சொல்றதை கேட்டு செய்திருவாங்க. அப்ப என்ன சொல்ல வாரம்னா, மறுபடி பிறந்து தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி பேச வேண்டும், வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும். கவனமா திரும்பவும் அழுத்தமா சொல்லணும், வார்த்தைக்கு ஏற்றபடி பேச வேண்டும், வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும், வார்த்தைக்கு ஏற்றபடியே எல்லாம் காரியத்தையும் செய்யணும். அதை விட்டுட்டு உங்களோட விருப்பத்துக்கு எல்லாம் செய்யக்கூடாது. வார்த்தையின்படி செய்கிற, வார்த்தையை கேட்கிறது அஸ்திவாரம் இல்லை, அதன்படி செய்யறதே அஸ்திவாரம். புரியுதா? அப்ப இங்க கேட்டுட்டு, இங்க பிரசங்கத்தை கேட்டுட்டு அங்க போய் தாறுமாறா நடந்தா நீங்க இங்க கேட்டதுக்கும் உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. சம்பந்தமா இருக்கும். அதைத்தான் நான் பேசுறேன். இதற்கு ஒரு உதாரணமாக வேதத்துல ஒரு பகுதியை நாங்கள் வாசிப்போம். ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் தான். அநேகர் நினைக்கிறார்கள் நான் ஜெபதாஸ் பழைய ஏற்பாடு பேசுகிறேன். பழைய ஆபிரகாம் புதிய ஏற்பாடுல இருக்கிறாரா பழைய ஏற்பாடுல இருக்கிறாரா? பழைய ஏற்பாடு தான் இருக்கிறார். அவர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமை கூப்பிட்ட நேரத்துல ஆபிரகாமுக்கு 75 வயசா இருந்தது. முதல்ல இந்த வாசிங்க, முதல் 4 வசனத்தையும் வாசிங்க. சீக்கிரம் பக்கத்தை சொல்லுங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, காமிச்சுக்கொள்ளுங்க, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். 75 வயதுக்கு அண்டர்லைன் பண்ணுங்க, மனதால அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இப்ப 75 வயது உள்ள ஆபிரகாம் அங்க போய் நிரம்ப காரியங்கள் நடக்குது. நான் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நிரம்ப காரியங்கள் இருக்குது, அது இன்னொரு நேரம் விவரிச்சு சொல்றேன். இப்ப போன பிறகு இப்ப 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தேவன் திரும்பவும் சந்திக்கிறார். கிட்டத்தட்ட வாசிங்க 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் 99 வயதான போது எத்தனை வயசு? 75 அழைச்சார். இப்ப எத்தனை வயசு? 99 வயசு ஆயிடுச்சு. அப்ப எத்தனை வருஷம்? 24 வருஷம் ஆயிடுச்சு. 24 வருஷம் சொன்ன கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறி போறதில்லை. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் மாறாதவைகளாக இருக்குது. ஏன் இப்ப 24 வருஷம் சென்றது? கர்த்தருடைய பிள்ளையா ஆபிரகாமுடைய பிள்ளையா? அப்ப ஆபிரகாம் பிளவுடுகிறான். நீங்க உங்களை நான் பேசுற மாதிரி ஆபிரகாம் பிளவுடுகிறான் என்று கர்த்தர் கண்டு இவனுக்கு என்ன செய்யலாம் என்று தேவன் கற்றுக் கொடுத்தார். வாசிங்க. இனிமேல் உன்னுடைய பேர் இனி உன் பேர் வாசிங்க. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். கவனிச்சு கொள்ளுங்க. இதுல என்ன வித்தியாசம்? என்ன ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் படிக்கிற காலத்துல ரெண்டையும் பார்த்தா ஒரே மாதிரி. இனி உன் பேர் ஆபிரகாம்
ஆவன பீன ராவன உமன ஆபிரகாம் என்று எண்ணப்படாமல் ஆபிரகாம் என்று எண்ணப்படும். ஆபிரகாம் என்றால் பெரிய தகப்பன். ஆபிரகாம் என்றால் ரெண்டு பிரிச்சு சொல்றது. ஆபிரகாம் என்றால் பெரிய தகப்பன், ஆபிரகாம் என்றால் நாடுகளின் தகப்பன். புரியுதா? இவ்வளவுக்கும் பாருங்க, 75 வயசுல சொன்னது நடக்க இல்லை, 99 வயசுல எப்படி நடக்கும்? நடக்கவே முடியாது. பிறகு திரும்ப வந்து சாராள சொல்றார் பின்னும் ஆபிரகாமை நோக்கி உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராய் சாவன ராவன என்ன சாராய் என்று அழையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். நான் இந்த ஜாதிகளை சொல்லேன்னா எங்கட இதுக்குள்ள ஜாதிகளை நினைச்சிருக்கீங்கன்றதுக்காக இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கு, தேசங்களுக்கு தாயாவாய். அப்ப அதையே சொல்லுவேன், தேசங்களுக்கு தாயாவாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாயாலான பிரச்சனை வாயிலேயே வார்த்தையை வச்சு விட்டார். வாயிலே வார்த்தையை விட்ட உடனே இவன் என்ன செய்யறான்? ஆபிரகாம் என்றால் என்ன? தேசங்களின் தகப்பன் என்று இவன் கூப்பிடுகிறான். சாரா என்று அவர் சொல்ல தேசங்களின் தாய் என்று இவர்கள் கூப்பிடுவார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்களாம். மாறி மாறி சொல்ல தேசங்களின் தாய், தேசங்களின் தகப்பன், தேசங்களின் தாய், தேசங்களின் தகப்பன் என்று வார்த்தையை அறிக்க பண்ணினார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் தேசங்களுக்கு தகப்பன் ஆகுது என்று வாக்கு தத்தங்களை அறிக்கை பண்ற நேரத்தில் அவர்கள் ஆண்டவர் சொல்லேங்க நக்கலாகவும் நளினமாகவும் சிரித்தார்கள். சிரிப்பண்டு இவர்களுக்கு அதுக்கும் அர்த்தம் புரியும்படியாக ஈசாக் என்ற ஒரு குழந்தையை கொடுத்தார். அது ஈசாக் என்ற அதுக்கு என்ன அர்த்தமா? சிரிப்பண்டு அர்த்தமா ஈசாக் என்ற குழந்தையை கொடுத்தார். அப்ப என்ன பண்றாருன்னா வார்த்தையை சொல்றதுக்காக இந்த காரியத்தை அவர் செய்யார். அப்ப தொடர்ந்து வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், ரோமர் 4ஆம் அதிகாரம் 16 இருந்து வாசிப்போம். ஆதலால் சுதந்திரமானது அதுக்கு கீழே வாசிப்போம் 16. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறது. கவனமா கேளுங்க, கேட்டாலே பிரசங்கம் பண்ண தேவையில்லை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானார். இங்க பாருங்க, அவன் தேவனை பார்த்தானா? தேவன் எப்படிப்பட்டவர்னு பார்த்தான். தேவன் ஒன்றுமில்லாத நேரத்துல சூரியனை வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார். அவர் சொன்னான், மறித்து செத்து போனாலும் பரவாயில்லை, சரீர ரீதியா இல்ல, பொருளாதார ரீதியா பொருளாதாரம் செத்து போயிருக்கும், சரீர சுகம் செத்து போயிருக்கும், வாழ்க்கையில பின்னடைவுகள் இருக்கும். அதைத்தான் அதுல குறிப்பிடுறார். அந்த காரியங்கள் நடந்தாலும் அதை உயிர்ப்பித்து இல்லாமல் இருக்கிறதை இருக்கிற போர் அழைக்கிறார். மச்சங்கள், மீன்கள் இருக்கையில், பறவைகள் இருக்கையில், ஜீவராசிகள் இருக்கவில்லை, எல்லாவற்றையும் அவர் வார்த்தையை வாய் திறந்து சொல்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முதல் இவைகள் எல்லாம் இருக்கையில் இவைகளை எல்லாம் அவர் உருவாக்கி போட்டு எப்படி அழைத்தாராம்? அவர் அழைக்கிற நேரத்தில் இவைகள் எல்லாம் வந்துதான். லைட் பீ என்று சொன்னாராம், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படியே நீங்க வாசிச்சு கொண்டு போனீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லி உண்டாங்க. ஆபிரகாம் இதை பார்த்தாங்க. திருப்பி வாசிங்க 16ஆம் வசனம். 4:14. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதி இருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து தான் விசுவாசித்த தேவனை பார்த்து அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிறவர். இல்லை என்றால் இல்லவே இல்லை என்று இல்லை, அது இருக்குது. இயற்கை உலகத்துல தொட்டு பார்க்கத்தக்கதாக, நாங்க பிடிச்சு பார்க்கத்தக்கதாக இல்லை. அது எங்க இருக்குது? ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. தேவன் அங்கே இருக்கிறார், ஆவிக்குரிய உலகத்துல இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்குது, ஆவிக்குரிய உலகத்துல இருக்குது. கண்களால் ஐம்புலன்களால பார்க்க முடியாமல் இருக்குது ஒழிய அது இருக்குது, அது இருக்குது. அத பார்த்தான். வாசி. இல்லாதவர்களை
அதிகமாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் அவர் முன்னோடியானார். இதுதான் முன்னோடி வழிகாட்டியானார். நான் உங்களுக்கு வழிகாட்டி மாதிரி இவர் இந்த காரியத்துக்கு ஆபிரகாமுக்கு வழிகாட்டியானார். திறந்து வாசி. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாது. நம்புறதற்கு ஐம்புலன்கள் மறக்குது. 99 வயசு பர்த்டே, 100 வயசு பர்த்டே கொண்டாட போறேன். அவன் சாகாலத்து 90 வயசு ஆயிடுச்சு. நடக்கவே நடக்காது. 75 வயசுலயே நடக்காதது இப்ப நடக்குமா? நடக்கவே நடக்காது. திரும்ப வாசிங்க அந்த வசனத்தை. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். காணப்படாதவை விசுவாசித்தான். அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னா அது வாக்குத்தத்தம் தான். பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்கு சொன்னா அது நீதிமானுக்கு தான், அது மாறாது. பாவியுடைய ஆஸ்தி நீதிமானுக்குன்னா நீதிமான் தான். நன்மையும் கிருபையும் முன்ன தொடரும்னா நன்மையும் கிருபையும் தொடரும். புரியுதா? இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் காண மாட்டாய்னா காண மாட்டாய்தான். அவருடைய வார்த்தையை மாத்தார். அடுத்த வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய பலவீனமாய் இருக்கவில்லைன்னா பாருங்க, ஒரு சகோதரிக்கு மெடிக்கல் எல்லாம் எடுத்து வீட்டை போயிட்டா முன் வீட்டுக்கார மனுஷி வந்து சொல்லுது, டாக்டர் மெடிக்கல் கைட்ல இருந்து வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தமும் இல்லை. முன் வீட்டுக்கார மனுஷி சொல்லு, இப்போதைய டாக்டர் எல்லாம் டாக்டர் அவன் சைனாவை படிச்சுட்டு வந்துருக்கான், இந்தியாவை படிச்சுட்டு இருக்கான், இந்த ரிப்போர்ட்டை நீ நம்பிக்கின்றிருக்கா, இது இருந்தா இதாதான்றது மட்டும் இந்த வீட்டு வைத்தியன்னு சொல்றோம். இதையெல்லாம் கேட்கக்கூடாது. அது டாக்டர் சொன்னா மருத்துவ விஞ்ஞானத்தில் டாக்டர்ஸ் கரெக்டா சொல்லிடுறாரு, அதை பிள்ளைன்னு நான் சொல்லிடுறேன், அது மருத்துவ விஞ்ஞானம். இது வேத விஞ்ஞானம் சொல்லுது, நீ அவருடைய தழும்புகளால் சுகமான டாக்டரை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். வேத விஞ்ஞானம் வாசி. அவன் விசுவாசத்திலே பலவீனமா இருக்கையில சொன்னதை அப்படியே நம்பினான். பக்கத்து வீட்டுக்கார எத்தனை பேர் சொல்லியிருப்பான், மல்லடா அடி எத்தனை பேர் சொல்லியிருப்பான், பொம்பளை பொண்ணுங்க பிள்ளைன்னு சொல்லுவான், மல்லடி என்று எத்தனை பேர் சொல்லியிருப்பான். அதே எல்லாம் சட்ட பொருளையில கண்டைய பொருளையில கத்தமா. அதைத்தான் நான் சொல்றேன். இதையெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க. உங்களோட சிந்தைகள், இந்த உலகத்து காரியங்கள் செய்கிற சிந்தையெல்லாம் இறக்கி வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த வேதம் சொல்ற சிந்தைகளை, இந்த ஆவிக்குரிய சிந்தைகளை உங்களோட சிந்தையாகி என்னோட சேர்ந்து நீங்க பயணிங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதை கவனிச்சு கொள்ளுங்க. மருத்துவ விஞ்ஞானம், மருத்துவ ரிப்போர்ட் சொல்லுது, சரீரம் ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போயிட்டு, ஆண்மையும் செத்துட்டு பெண்மையும் செத்துட்டு. நம்புவதற்கு ஏதுவே இல்லை. நம்புவதற்கு என்ன ஒன்று இருக்குது? கடவுளுடைய வார்த்தை மாத்திரமே, வேற ஒன்றுமே இல்லை. கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, அவர் சொன்னார், நீ சொன்னால் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தார். அப்ப தெரியாம இருந்தானா? பண்டோத்திரியம் எண்ணாம அதை பார்க்காமே இருந்தார். என்னோட தேவன் சொல்லிட்டார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உணர்றதாலேயோ வெற்றி பெற்றது போல தோற்றமளிக்கிறதாலேயோ நான் வெல்றவன் இல்லை. தேவன் சொன்னபடியால் நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். தேவன் சொன்னபடியால் நான் உலகத்தை ஜெயிக்கிறவன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். என்ன நடக்குது? மகிமைப்படுத்துறேன்னா நான் சொல்றதை விட்டு நீங்க எதுக்கு எதிராக போய் சொன்னா என்ன அவமானப்படுத்துறீங்க, என்ன அவகீர்த்திப்படுத்துறீங்க. தேவனை எப்படி மகிமைப்படுத்தினான்? ஆண்டவரே நீ சொன்னதை நான் சொல்றேன், நான் ஜாதிகளின் தகப்பன் தான் ஆண்டவரே. 1000 பேர் பேசட்டும் ஆண்டவர், 1000 பேர் சொல்லட்டும் ஆண்டவர், எல்லாம் எதிராக இருக்கட்டும், சூழ்நிலைகள் மாறினது மாறி இருக்கட்டும். வாக்களித்த தேவன் 79 சங்கீதம் 89 வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.
89 34 சங்கீதம் 89 34 பக்கத்தையும் சொல்லுங்க. 727 என் உடன்படிக்கையை நான் உனக்கு எழுதி தந்ததை மீறாமலும் என்னுடைய வாயினால உதடுகள் விளங்கினதை உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். எப்படி சொல்றாங்க? அப்ப இந்த வார்த்தைய, இந்த வாக்கு தத்துவத்தை பிடிச்சி சொல்ல தேவனை மகிமைப்படுத்தினான். தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதியானா தேவனுக்கு அது ஏற்புடையதாக எண்ணப்பட்டது. தேவனுக்கு ஏற்புடையதாய் அது எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு அடிக்கோடிட வேணும். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டது. சொல்லுங்க. அது நமக்காகவும் எழுதப்பட்டது. ஆபிரகாமுடைய ஒரு ஸ்டோரி எடுத்து இங்க வந்து அந்த ஆபிரகாமுடைய கதையை விளக்குறதுக்கும் கமெண்ட்ரி ஒரு வர்ணனை கொடுக்கிறார். அவ்வளவு புஸ்தகம் வர்ணனை கொடுக்கிறார். வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். அப்ப இந்த வர்ணனையை பாருங்க. அப்ப என்ன பேசுறது எவ்வளவு முக்கியமானதை பாருங்க. பேசுறது எவ்வளவு முக்கியம். தேவையில்லாத கதைகளை பேசுறதை விட்டுட்டு எங்களுக்கு தேவையான இன்றைக்கு அப்சன்ட் ஃபோன் அடித்து அல்லாட்டி வீடியோவில் பார்த்து இந்த காரியங்களை தெரிஞ்சு கொண்டு என்ன சொன்னார்கள் முனைப்பு காட்டவன். இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டீங்க. உலகம் வாழ்ந்த மாதிரி உலகம் போன போக்கில் போய் வாழ்ந்து முடிச்சுட்டீங்க. இனி தேவனுக்காக வாழ வேணும்னு ஏன் நினைக்கக்கூடாது? தேவன் சொல்றபடி ஏன் வாழக்கூடாது? எவரா சொன்னதை விட்டு விடுங்க. வேதம் என்ன சொல்லுது? தெளிவாக சொல்லுது. ஆபிரகாம் என்ன செய்யலாம்? பிள்ளை பிறகு என்ன செய்யலாம்? வாயை திறந்து தேவன் சொன்ன வாக்குத்தத்தை சொல்லிக்கிட்டு, நான் ஜாதிகளுடைய தேசங்களுடைய தகப்பன், நான் ஜாதிகளுடைய தகப்பன், நான் தேசங்களுடைய தகப்பன் என்று சொல்லிக்கிறேன்.